ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல் குட் டு கோ சீஃப். நான் உங்க சூர்யா. நம்ம கூட வந்து புகழ்மணி இருக்காரு. ஸோ நம்ம கடைசி வீடியோல சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஏன் நம்ம புஸ்தகம் படிக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம கூட அறிஞர் புகழ் இருக்கார். இது சரி, ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் உள்ள போவோம். வை வி வாண்ட் டு ரீட் புக்ஸ். சொல்லுங்க புகழ்மணி. ஏன் புஸ்தகம் படிக்கணும்? புஸ்தகம் படிக்கிறது ஏன் படிக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். ஏன் படிக்கணும் அவங்க அப்புறம் நீங்க எதுக்கு வீடியோ உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஏன் ஒருத்தவங்க புக் படிக்கணும், லைக் நம்ம ஒரு நாலேஜ் நிறைய கத்துப்போம். அண்ட் தென் டைம் பாஸ் ஆகும் ஃபர்ஸ்ட். அண்ட் டு சே நமக்காக ஒருத்தர் லைக் ஒரு யாரோ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் சூர்யா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் புக் படிக்கிறதுனா என்ன பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான். ஒருத்தர் வந்து உங்க கூட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஒரு பர்சன் உங்க கூட டிராவல் ஆகிட்டே உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கா. அப்போ புக் படிச்சா உடனே புக்ஸ் எழுதலாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புக்ஸ் படிச்சா உடனே எல்லாம் கண்டிப்பா புத்திசாலி ஆக முடியாது. 10 புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த 10 புக்ல உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த 10ல ஏதோ ஒரு புக்ல தான் இருக்கும். அந்த 10 புக்லயும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம். இல்ல அந்த 10 புக்ல வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் ஒரே புக்லயும் இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நீங்க சூஸ் பண்ற புக், உங்களோட மென்டாலிட்டி, நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்றத வச்சுதான் அதை வந்து நம்ம சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம், நீங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, லைக் இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட், செல்ஃப் ஹெல்ப் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் லைக் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல இருந்தே ஆரம்பிங்க. லைக் எடுத்த உடனே பெருசாதான் படிக்கணும், ஒரு புக்கை முடிக்கணும், ஒரு பெரிய ஒரு 500 பேஜ் புக்கை முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. லைக் ஸ்டார்ட் இட் சிம்பிள். ஈவன் 1 பேஜ், 1 லைன், 1 பேராகிராஃப் கூட நீங்க படிக்கலாம். லைக் இட்ஸ் யுவர் விஷ். அண்ட் தென் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. லைக் எடுத்த உடனே ஒரு பேராகிராஃப் ஒரு நாள் படிச்சு அதை விட விட்டுறது அப்படி இல்லை. லைக் ஒரு வேர்ட் இல்ல ஒரு லைன் படிச்சாலும் லைக் வீக்கெண்ட் per வீக் ஃபுல்லா படிங்க. அண்ட் தென் மந்த் அண்ட் தென் ஸோ மேக் இட் ஷார்ட். ஸோ அதுதான் புகழ்மணி சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம எப்படி ரெகுலரா பண்றோம் ஒரு விஷயத்த தான் அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த டே கான்செப்ட். ஸோ ஆக்சுவலி வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு லைக் அந்த ஹேபிட் அண்ட் தென் ரொட்டீனோ, லைக் புஸ்தகம் படிக்கிறது அப்படின்றது ஒரு ஹேபிட் அண்ட் தென் ஒரு ரொட்டீன். ஸோ மினிமம் ஒரு 10 pages ஆவது ஒரு நாளைக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து படிக்க சொல்லி வற்புறுத்துங்க. ஸோ நீங்க எடுத்த உடனே லைக் நானும் சரி அண்ட் தென் அவனும் சரி லைக் எடுத்த உடனே லைக் ஒரு புக் எடுத்து வச்சு படிச்ச உடனே லைக் தூக்கம் வரும், கஷ்டமா இருக்கும். லைக் we have to move through this phase. So actually அந்த அதான் லைக் நம்ம பிரதீப் பண்ண சொன்ன மாதிரி தான் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியா ஆயிடும். சோ அதான் நீங்க கரெக்ட் தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறப்போ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா தூக்கம் வரும், ஒரு மாதிரி எரிச்சலா ஆகும். ஏன்னா சில நம்ம பசங்க எல்லாம் சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் வந்து எங்க சப்ஜெக்ட் புக்ஸே படிக்கிறது இல்ல, இதுல அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் அதர் புக்ஸ் எல்லாம் நாங்க எங்க படிக்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டைம் நிறைய இருக்கு, நம்ம தான் அந்த டைம் கிட்ட இல்ல. இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதான் கலக்குறீங்களே. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து லைக் புஸ்தகம் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து எங்க காலேஜ் ப்ரொஃபசர் சுந்தரவானன் சார். லைக் இந்த இடத்துல நாங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். சோ he is the man who suggests us to read the books. So actually அவர் சஜெக்ட் பண்ண புக் தான் லைக் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். சோ அதுல வந்து சஜெக்ட் பண்ணி தான் நாங்களா படிச்சோம். சோ அதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆக்சுவலா இந்த கன்சிஸ்டன்சியை பத்தி அவர் வந்து அன்னைக்கு சூப்பரா சொன்னாரு. என்னன்னா 0.0001% வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணி 365 பண்ணீங்கன்னா அது ஒரு வேல்யூ காம்பவுண்ட் ஆகி அது ஒரு வேல்யூ வந்திருக்கும். சோ அந்த மாதிரிதான் ஒரு விஷயமும் காம்பவுண்ட் ஆகி ஒரு விஷயமா மேல வந்திருக்கும். இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு கீ அப்படின்ற மாதிரி அவர் அன்னைக்கு சொன்னாரு. சோ அன்னைக்கு சொன்னதுல இருந்து நாங்க புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சோம். அவர் சொல்லி கேட்ட ஒரே விஷயம் இது மட்டும் தான். சோ இந்த இடத்துல நாங்க அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் தென் நீங்க புக் படிக்கிறதோட நிறுத்தாம லைக் புக்ல படிச்ச நிறைய விஷயத்த லைக் அப்ளை பண்ணி பார்க்கணும். லைக் இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல லைக் இப்ப எக்கனாமிக்ஸ்ல ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதை லைக் வேற எங்கேயோ லைக் உங்க ரியல் லைஃப்லயோ இல்ல லைக் வேற ஏதோ விஷயத்துலயோ லைக் அதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. லைக் இட் வில் பி பெட்டர் அண்ட் தென் ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர் ஆர் எல்ஸ் யூ வில் லேர்ன் சம்திங். ஸோ அண்ட் தென் நான் உங்களுக்கு என்ன சொல்லுச்சா லைக் உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு லைக் பர்த்டே இல்லைனா லைக் பெருசா பார்ட்டின்னு செலவு பண்ணாம லைக் புக் பண்ணுங்க. ஓகே. சோ அதான் எண்ட் ஆஃப் த டே கான்செப்ட் நாங்க எதுக்கு வரோம்னா
ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகத்துல படிச்ச விஷயத்த பாசிட்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவிட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல, புக்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டி இருக்காது. ஒரு தவறான விஷயத்த அதை நல்ல விதமா கொண்டு போறக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆக்சுவலி ரீசெண்டா யுகபாரதி எழுதின ஒரு புக்கு மகாபிடாரி அப்படின்ற ஒரு புக்கு. இது ப்ரமோஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த புக்ல வந்து ஒரு சோஷியலைஸ்டு காதலை வந்து எப்படி கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தது. நல்லா இருந்தது. அந்த கொலாபரேட் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு லைக் புக்கை கொடுத்து படிக்க சொல்லி வற்புறுத்துங்க. அப்படின்னு அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா லைக் தமிழ் புக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீங்க லாங்குவேஜ் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பேரியரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். வந்து நான் இங்கிலீஷ் புக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புக்ஸ் நாங்க படிக்க தெரியாது, நாங்க படிக்க மாட்டோம். ஸோ அப்படியெல்லாம் எந்த கான்செப்டுமே கிடையாது. படிங்க. படிக்கிறத வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல படிங்க. உங்களுக்கு பிடிச்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மேல வந்துடலாம். ஸோ அண்ட் தென் வேற என்ன சொல்றேன்னு லைக் பெஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் ஏதாவது எங்க ஐ மீன் நாங்க ரெக்கமெண்ட் பண்றதுன்னா நாங்க படிச்ச புக்ஸ் அப்படி சொல்லணும்னா லைக் சைக்காலஜி ஆஃப் மணி சொல்லலாம். லைக் நம்ம அரவிந்த் சாமி சார் சொன்ன மாதிரி லைக் அந்த கோபிநாத்தோட இன்டர்வியூ பண்ணது சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேணா பார்க்கலாம். அண்ட் தென் ரிச் டாட் புவர் டாட் நம்பர் 2, and then power of subconscious mind number 3, and then 4 வந்து compound effect and 5 atomic habits. Okay friends, so அதான் ஐ மீன் நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு லைனாவது படிங்க. ஸோ இதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். லைக் அட்லீஸ்ட் இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே லைக் ஒரு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ கூகுள்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ பிடிஎஃப் நிறைய அவைலபிளா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜாவது இன்னைக்கு படிங்க. அண்ட் தென் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா பெஸ்ட் திங் புக்ஸ் வாங்கி படிக்கிறது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதான். ஸோ இன்னையோட இந்த புக்ஸ் படிக்கிறன்ற விஷயத்த வந்து கான்செப்ட் வந்து முடிப்போம். ஸோ ஃபர்தரா புக்ஸோட ரிவ்யூஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் அதை பத்தியும் பேசுவோம். ஸோ ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிங் பத்தியோ இல்ல புக்ஸ் ரிவ்யூ பத்தி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க ஃபர்தரா இதை பத்தி சொல்றோம். அப்புறம் என்னன்னா அசுரன் படத்துல சொன்ன மாதிரிதான் இது. உங்ககிட்ட வந்து காசு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, நல்லா இருந்தா புடுங்கிக்கிடுவானுங்க. ஆனா படிப்பு இருந்தா யாராலையும் எடுக்க முடியாது. அதனால கண்டிப்பா படிச்சுட்டே இருங்க, உங்களை க்ரோ பண்ணிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை லைட்டா தட்டுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.